எல்லோருக்கும் வணக்கம். கனடாவில் நூதன முறையில் திருட்டுச் சம்பவங்கள் நடப்பதாக செய்திகள் பரவி கொண்டிருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். சரி, இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்க இன்னும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு போங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ கனடா பொறுத்தளவில் கனடாவில் இன்றைக்கி செய்தி ஒன்று கிடைச்சது. என்னென்னு சொன்னால், கனடா பேங்குகளெல்லாம் சேர்ந்து சொல்லிக்கிறது என்று சொன்னால் நிறைய கிட்டத்தட்ட $6 மில்லியன் வந்து இந்த ஸ்கேம் பண்ணி பறிக்கப்பட்ட மாதிரி சொல்லியிருக்கிறோம். என்ன சொன்னால், இந்த பேங்கில் அக்கௌண்ட் இருக்கிறாக்கிட்ட வந்து நூதன முறையில் ஸ்கேமர் சொல்லி திருட்டுத்தனமாக அவங்களுக்கு தெரியாமல் அவங்கள அக்கௌண்ட்லேருந்து மணி திருடப்பட்டதாக சொல்லி கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் இன்றைக்கு செப்டம்பர் 11 மட்டும் கிட்டத்தட்ட $6 மில்லியன் வந்து கனடா கனடியன் பேங்குகளில் திருடப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. சிலது இன்சூரன்ஸ், இப்போ அப்படின்னா இன்சூரன்ஸ் பே பண்ணும், இருந்தாலும் இது அரசாங்கத்தை தான் பாதிப்பு மாதிரி சொல்லி கொண்டிருந்தாங்க. இந்த ஸ்கேம்ன்றது எப்படிப்பட்டதுன்னு அதை பற்றி பேச போகிறோம். முக்கியமாக இந்த ஸ்கேம் என்று சொன்னால், உங்களுக்கு இப்படி ஸ்கேமர் கோல் பண்ணுவாங்க. இப்படி கோல் ஏதாவது வந்துருச்சுன்னா, இன்கம் கோல் வந்தால் இப்போ ஃபோனில் சில ஸ்கேம்ன்ட்டு காட்டும். சில நேரம் உங்களுக்கு தெரியாத நம்பர் வந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணாதீங்க, பேசுங்க. தெரியாத நம்பர் சொன்னால் அதை தவிர்த்து கொள்றது நல்லது. என்னென்னு சொன்னால், உங்களுக்கு தெரியாத ஃபோனில் அவங்களுக்கு சில பேரும் உங்களோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச மாதிரி சொல்லுவாங்க. உங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி போட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறோம், உங்களுக்கு பிளட் சுகர் இப்படி அது இப்படின்னு சொல்லி போட்டு உங்களோட பர்சனல் கொஞ்சம் காசு இப்போ ஒன்று உங்களுக்கு விசா கார்டு நம்பரை சொல்லுங்கன்னு சொல்லி போட்டு வேண்டி உங்களுக்கு தெரியாமலே உங்களை காசு எடுத்துகிட்டு வாங்க உண்டு அப்படின்னு இருந்திருக்கு. ரெண்டாவது பேங்க்கில் இருந்தால் இப்போ இன்றைக்கு ஒரு அம்மா சொல்லி கொண்டிருந்தா டிவியில், ஒரு வெள்ளக்கார அம்மா. என்னென்னு சொன்னால், தனக்கு $50,000 அந்த சேவிங்கில் இருந்தது. அந்த சேவிங் தனக்கு தெரியாமல் எடுத்துட்டாங்கன்ட்டு கேட்டால் பேங்க்லேருந்து தான் கால் பண்ணான்ட்டு. அது பேங்க்லேருந்து என்ன சொன்னால், பேங்க்லேருந்து கால் பண்ணான்னு சொன்னால் அந்த அம்மா நம்பிட்டா போலக்கு. இப்போ $50,000 சொல்லி தன் சேவிங்கில் இருந்த காசை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துட்டாங்கன்னு சொல்லி, இப்போ அது கடைசியாக இப்போ பேங்க் இன்சூரன்ஸ் பே பண்ணணும், இருந்தாலும் நூதன முறையில். அடுத்ததாக இமெயில் வந்தாலும் தெரியாத இமெயிலை ஓப்பன் பண்ணாதீங்க. என்னென்னு சொன்னால், உங்களுக்கு புதிய யங் ஜென்ரேஷனுக்கு தெரியும், இப்போ இதை பற்றி தெரியும், எது பேட் எது குட்டுன்னு தெரியும். இவங்க டேக்கெட் பண்ணுற வயசு போனாக்களை, கிட்டத்தட்ட 55 வயசுக்கும் 65 வயசுக்கும் உள்ள நாட்களை தான் டேக்கெட் பண்ணுறாங்களே. என்ன சொன்னால், அவளுக்கு இந்த டிரான்சாக்ஷன் தெரியாது, ஏதாவது இப்படி ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்த உடனே அவள் பயந்த உடனே அந்த பயத்தை அவங்க தங்களுக்கு சாதகமாகி சொல்கிறதுக்கெல்லாம் அவைகள் செய்த உடனே அந்த பேங்க் இன்ஃபர்மேஷன் ரெண்டாவது ஃபோனில் ஒரு லிங்கை மாற்றி அந்த லிங்கு மூலமாக அவைக்கு தெரியாமலே அந்த காசு எடுக்கிறாங்க. அதை இவை அக்செப்ட் பண்ணின உடனே அவைக்கு தெரியாமல் அந்த காசுங்கிற போடும். அப்போ இது கவனமாக இருக்கணும். ஒன்று மெசேஜ் இப்படி வேறு மெசேஜ் எல்லாம் போடுவாங்க அப்படின்னு சொன்னால், முக்கியமாக உங்களுக்கு கிப் கார்டுன்னுவாங்க. இல்லைன்னு சொன்னால், இப்படி தாய்க்கு பிள்ளை மெசேஜ் அனுப்புகிற மாதிரி வரும். நான் இங்கே இருக்கிறேன், எனக்கு ஒரு படம் அனுப்பிட்டேன் பாருங்கன்ட்டு சொல்லி ஒரு படம் வரும். அது நீங்கள் உங்களை பிள்ளை தான் நினச்சி போட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால், அது இந்த லிங்குக்கு உள்ளே பூந்துருவாங்க. உங்களோட பூந்துருவாங்க. ஃபோனுக்குள்ளே போன உடனே உங்களோட ஃபோன் அவங்களோட கண்ட்ரோலுக்கு போகணும். அப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, உங்களோட ஆன்லைன் பேங்கிலோ உங்களோட பிக்சரோ உங்களோட கேமராவோ உங்களோட வாய்ஸ் எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அப்போ அதனால் முக்கியமாக தெரியாத மெசேஜ்களை அக்செப்ட் பண்ணாதீங்க, இக்னோர் பண்ணுங்கள், இல்லாட்டி பிளாக் பண்ணிவிடுங்க. ஒன்று. ரெண்டாவது, இப்போ ஆறாவது, உங்களுக்கு கால் பண்ணி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கேட்டால் கூட நீங்கள் கால் பண்ணி கதைச்சி அவங்களோட இன்ஃபர்மேஷன் பற்றி கொடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால், அரசாங்கம் ஒரு காலமும் உங்களுக்கு கால் பண்ணி அங்கே வாங்கிக்கோன்னு சொல்லாது. என்னென்னா அவங்க எதுனாலும் செட்டு தான் போடுவாங்க. நார்மலாக கனடாவில் இருக்கவங்களுக்கு தெரியும், கனடியன் அரசாங்கமோ சரி சிட்டியோ சரி என்னத்தை வேண்டி சொன்னால் லெட்டர் தான் போடுவாங்க ஒழியா ஃபோன் இதெல்லாம் கதைக்க மாட்டாங்க. அப்போ அதை அக்செப்ட் பண்ணாங்க. ரெண்டாவது, கிஃப்ட் கார்டு. இப்போ வால்மார்ட் கிஃப்ட் கார்டு விழுந்திருக்கு உங்களுக்குன்னு சொல்லி மெசேஜ் வரும். அப்படி மெசேஜ் அக்செப்ட் பண்ணி அதுக்கு நீங்கள் ஏதாவது ஓகே சைன் பண்ணி இதை அக்செப்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கிஃப்ட் கார்டு அனுப்புகிறோம்னு சொல்லி வந்தால் கூட அக்செப்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னால், வால்மார்ட் ஒரு காலம் கிஃப்ட் கார்டு உங்களுக்கு மெசேஜில் அனுப்ப மாட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, அப்படி ஏதாவது வந்தால் கூட இக்னோர் பண்ணிவிடுங்க. என்ன சொன்னால், ₹10 காசப்பட்டு நீங்கள் 10,000 இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுங்கன்னு சொன்னால், எல்லாம் பேக். அமேசான் கிஃப்ட் கார்டு, வால்மார்ட் கிஃப்ட் கார்டு, ரோஜர்ஸ் கிஃப்ட் கார்டு அப்படி சொல்லுவாங்க. அதேமாதிரி அமேசான்லேருந்து பேசுகிறோம், ரோஜர்ஸ்லேருந்து பேசுகிறோம், பைடோவிலேருந்து பேசுகிறோம் அப்படி சொல்லுவாங்க. இப்போ பைடோவிலேருந்து பேசினாலும் உங்களுக்கு தேவையில்லாத நம்பரை கொடுக்காங்க. என்ன சொன்னால், பைடோவோ சரி ரோஜர்ஸ் சரி அவங்க சொல்லுவாங்க, நான் கஸ்டமர் கேர்லேருந்து பேசுகிறோம், உங்களுக்கு இப்போ ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குது இப்படின்னு சொல்லி உங்களோட இன்ஃபர்மேஷனை ஃபோன் நம்பர் உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட அட்ரஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணி போட்டு தான் பேசுவாங்க. அவங்க கொஞ்சம் சரியாக இருக்கும். ஆனால் விசா கார்டு இன்ஃபர்மேஷன் உங்களோட சிம் நம்பர் அவங்கள்ட்ட இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதை வச்சு வேறு ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அதை தவிர்த்து கொள்றது நல்லது. பொதுவாக உங்களுக்கு தெரியாத மெசேஜ் வந்தால் அதை இக்னோர் பண்ணுங்கள்.
திருப்பியும் சொல்கிறேன், நிறைய பேர் சில பேர் வந்து திருப்பியும் 55லேருந்து 65 உள் அந்த வயதுக்கு உள்பட்டாக்கள் தான் நிறைய பாதிப்பு சம்மந்தப்பட்டிருக்கிறோம், பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அதனால தான் சொல்கிறேன், முக்கியமாக வாரத மெசேஜ்களை இக்னோர் பண்ணுங்க. யாராவது ஏதாவது கால் பண்ணி கேட்டால் அவையில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுத்து போட்டு தேவையான நீங்கள் திருப்பி கால் பண்ணிப்பாங்க. உங்களோட பேங்க்கு பின்னால் கார்டு நம்பர் இருக்குது, நீங்கள் அந்த பேங்குக்கு கால் பண்ணி கேட்கலாம். இப்படி கால் பண்ணிங்களோ என்ன பிரச்சனை நீங்கள் அடித்து கேட்கலாம். அவையில் அதை கேட்டுக்கிட்டுனா கொடுக்க வேண்டாம். இதுதான் பிரச்சனை. இப்போ ஃபோன் உங்களுக்கு கால் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கதைப்பாங்க, நல்லா வயிற்றுப்புள்ள வலுவுற மாதிரி கதைப்பாங்க. கதைச்சி கேட்ட உடனே ஓஹோ வேறு பேங்க் தான் கதைக்கிறான்னு நம்பி உங்களோட கார்டு நம்பரை கொடுத்து பின் நம்பர் கொடுக்க மாட்டாங்க. கார்டு நம்பர் பின்னால் இருக்கிற நம்பர் 2 கேட்பாங்க. அதையும் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களை காசு எடுத்துட்டுருவாங்க உண்டு. சரி சொல்லுவாங்க, இந்த பில் பே பண்ணல நீங்கள் பே பண்ண முடியாது இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பெனால்ட்டி போடுவானு சொல்லி ஃபைன் பண்ணுவோம்னு சொல்லி வரும் மெசேஜ்கள் வரும். அதையெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்க. எது எப்படியோ நீங்களாக உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் ஃபோன் பண்ணி கதைங்க. அந்த கம்பெனியோடையோ சரி இல்லாட்டி பேங்கோ சரி, பேங்க் நம்பர் எடுத்து நீங்கள் கால் பண்ணி கழிச்சா உங்களோட பிரச்சனை சோல்வ். ஆனால் யாரும் கால் பண்ணி கழிச்சா அதை அக்செப்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ வந்து ஒரு ஷார்ட் வீடியோ தானே, என்னதுன்னா இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ. நான் தெரிஞ்சதை ஷேர் பண்ண மட்டும் தான் போடுறேன். குறிப்பாக வயசு போனாக்கள் கவனமாக இருக்கணுமென்றக்காக தான் சொல்கிறேன். தமிழாக்கள் இங்கே கனடாவில் நிறைய இருக்கிறீர்கள். வார போனால் இக்னோர் பண்ணுங்கள். பிள்ளைகள் இருந்தால் அவங்களோட அப்பா அம்மா மாதிரிக்கு அட்வைஸ் பண்ணுங்கள். இது வந்து நான் கூட நீ கூட எல்லாம் நான் தெரிஞ்ச மாதிரி சொல்லலை. நான் நியூஸில் பார்த்தது வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதில் கூடிய இந்தியாவில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் கூடிய தெரியும், இந்த ஸ்கேமர் தெரியும். ஆனால் சில இப்போ எல்லாருக்கும் நான் திருப்பியும் சொல்கிறேன், எல்லாருக்கும் எல்லாம் தெரிய மாட்டேன் இல்லை. இதால் நிறைய பேர் ஏமாற்றப்பட்டிருக்காங்க கனடாவில். அதனால தான் சொல்கிறேன். இப்போ திருடுறவன் மற்றக்களை விட சுமாட்டாக செய்கிறாங்க. அப்போ அதனால் வலி ஜாக்கிரதையாக இருங்க. இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.